இதுக்காக நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு எல்இடில வந்து ஏஐ வந்து வருது. அந்த ஏஐ சொல்லுது, இதுதான் மெர்சி கேபிட்டல் கோர்ட், நான் தான் வந்து ஜட்ஜ் மெடோனஸ் அப்படின்ட்டு. அவங்க மேல இருக்க கேஸ நான் தான் இன்னைக்கு விசாரிக்க போறேன், கேஸ்குள்ள போலாமா அப்படின்னு ஏஐ பேசிட்டு இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியல, நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல, கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறான். அந்த ஏஐ சொல்லுது, மூச்சை இழுத்து விடுங்க, உங்களை நான் கொஞ்சம் ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவன் ஃபேஸ ஸ்கேன் பண்ணி நீங்க தான் அதுங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்ப அவன் சொல்றான், நான் இதுக்கு வரைக்கும் 8 பேர் இந்த சேர்ல உட்கார வச்சிருக்கேன், என்னோட பேரு கிறிஸ் ரேவன், நான் வந்து கொலை கொள்ளை எல்லாம் கண்டுபிடிக்கிற ஒருத்தன், நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு அவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஏஐ அது சொல்றதுதான் சொல்லிட்டு இருக்கு. மூச்சை கொஞ்சம் இழுத்து விடுங்கன்னு சொல்லி அவனும் இழுத்து விடுறான். பார்த்தா அவங்க பிளட் சாம்பிள்ஸ்ல இருந்து வந்து ஆல்கஹால் வந்து இப்ப குறைஞ்சிருச்சு, விசாரணை கண்டிப்பா இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே, அப்ப நான் எவ்வளவு நேரமா அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது 5.5 மணி நேரமா இந்த கோர்ட்ல வந்து நீங்க மயக்க நிலையில இருக்கீங்க, ஏன்னா நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லுது. கேஸ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கும்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் சத்தியம் பண்ணுங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றான். இது என்ன கேஸுங்கிறதே இப்பதான் சொல்றாங்க, உங்களோட ஒய்ஃபை நீங்க கொன்னுட்டீங்க, நிக்கோல் ரேவனா, அதுக்காகத்தான் இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி காமிக்குது.